வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, செப்டம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா அனலைஸ் பண்ணும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் நேற்று வந்து 330க்கு க்ளோஸ் ஆன ப்ரைஸை விட இப்போ கொஞ்சம் மேலே இருக்கு. அப்போ இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும், மார்க்கெட் வந்து அதனால கேப் அப் நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்ம பதில் சொல்லுவோம். அண்ட் இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் இதோட மூணோட ப்ரைஸ் ஆக்ஷனையும் பற்றி பேசுவோம். அண்ட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி பேசும்போதே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் அது கூடவே நம்ம வந்து எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டாவும் பார்ப்போம். ஸோ இந்த எஃப்ஐஐ டிஐஐ டேட்டா அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு கிளியரான இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான புஷ் ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நமக்கு ஆசிரியர் தினம். ஸோ அப்படிங்கிறனால யாராவது நமக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஆசிரியரோ இல்லை நீங்களே ஆசிரியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரீயாக ஒரு 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 சின்னதாக ஒரு டிஸ்கஷன் நடத்தலான் இருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு ஆப்ஷன். ஏன்னா வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ வைக்கணும், உங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் வின் என்ன இருக்குது, ஸோ இதெல்லாம் ஆப்ஷன் பையிங்கை ஒரு சார்ந்து எப்படி ஒரு டிஸ்கஷன் தான் வைக்கிறோம். ஸோ அண்ட் இது வந்து நிறையா பேர் நீங்கள் பார்க்குற மாதிரி பெய்ட் கோர்ஸ் எல்லாம் இல்லை. ஒரு ஃப்ரீயாக ஒரு மணி நேரம் நம்ம வந்து சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6ஆம் தேதி நாளைக்கு சாயந்தரம். ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லாரும் சாயந்தரம் தான் எதிர்பார்த்தாங்க. ஸோ அப்போது அது வந்து சாயந்தரம் வைக்கலான் இருக்கோம். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டட்னா கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நம்ம வந்து ஒரு கூகுள் மீட்டோட லிங்க் போடுவோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் புதுசாக தான் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ட்ரேடிங்கில் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அதை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு மணி நேரம் டிஸ்கஷன் அண்ட் நம்ம வந்து அதை பற்றியும் பேசுவோம். ஸோ இது வந்து நமக்கு வந்து நாளைக்கு சாட்டர்டே சாயந்தரம் தான் நமக்கு இந்த ஒரு மீட்டிங் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அனாலிசிஸ்க்கு வருவோம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு அனாலிசிஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அண்ட் கிஃப்ட் நிஃப்டி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கடந்த 2 நாளாக ஒரு கேப் அப்பில் தான் வந்துட்டு இருந்துச்சுன்னு. ஓகே, அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஆல்மோஸ்ட் லைக் 330 நேற்று 24,820 தான் கிஃப்ட் நிஃப்டி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற நிஃப்டி 50 நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் கம்மியாக 24,740 தான் இருக்குது. ஸோ ஏறக்குறைய ஒரு 80 பாயிண்ட்டுங்கிறது நம்ம ஆவரேஜ் பண்ணி 100 பாயிண்ட் கம்மியாக இருக்கலாம். ஓகே, அப்போது இங்கே வந்து 800 இருக்குன்னா மேலே அங்கே நமக்கு நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 700 தான் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,800 இருக்குது. ஓகே, அப்போது ஒரு 100 பாயிண்ட் டிஃப்ரென்சஸ் வந்து நிஃப்டிக்கும் கிஃப்ட் நிஃப்டிக்கும் இருக்குங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன்லேருந்து, அதாவது 330க்கு நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுலேருந்து பொசிஷன் பார்க்கும்போது ஒரு 56 பாயிண்ட் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அப்போது சில நேரங்களில் இந்த 56 பாயிண்ட் டிஃப்ரென்சஸ் வந்து நமக்கு ஒரு கேப் அப் வரலாம். ஒன்று. ரெண்டாவது, சில நேரங்களில் வராமல் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நமக்கு வந்து இந்த டிஃப்ரென்சஸ் வந்து இந்த 50 பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு 30 பாயிண்ட் இல்லைனா ஒரு 20 பாயிண்ட்டாக 9:30க்கு முன்னாடி நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்போ கிஃப்ட் நிஃப்டி கீழே வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் இருக்காது. ஸோ அப்போ இதுதான் நமக்கு பொசிஷன். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலேயே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து கேப் அப் இன்றைக்கி வர்றது ஒரு சந்தேகத்துக்குரியது தான். மார்க்கெட் சில நேரம் தான் கேப் அப் வரும். அப்போ இந்த கேப் அப் பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள் கேப் அப் வரலாம். பட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா 6:30க்கு நமக்கு பாருங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக மேலே போயிருந்துச்சுன்னு. ஒரு 7 o'clock 7:30க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஸ்ட்ராங்காக மேலே இருந்துச்சு. க்ளோஸ் டு ஒரு 180 பாயிண்ட்ஸ் கேப் அப் இருந்துச்சு, 150 பாயிண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் 50 பாயிண்ட்ஸ் தான் இருக்குங்கிறனால இந்த கேப் கவரிங் ஈஸியாக நடந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து பெருசாக நம்ம வந்து கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் நேற்று வந்து நமக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா மார்க்கெட் வந்து 9 o'clock அப்புறம் சரிவில் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவஸ் மார்க்கெட் அப்படின்னா நிஃப்டி 50 வந்து மேலே புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்ம எல்லாமே சொல்லியிருந்தோம் என்னென்னா, நேற்று நமக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இந்த ரேஞ்சில் நாளைக்கு நிஃப்டி 50 இன்றைக்கி இருக்க போகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே புஷ் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஓகே, அப்போ இங்கேருந்து மேலே புஷ் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு ஒரு 250 பாயிண்ட்ஸ் மேலே புஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ரெண்டாவது விஷயம், நமக்கு வந்து நேற்று கேப் அப் இருந்ததை கேப் கவரிங்கில் கவர் பண்ணிடுச்சு. ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து மறுபடியும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு
நிஃப்டி 50ல கம்மி. ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி 50 கொஞ்சம் பொறுமையாக இது வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போது இன்றைக்கி நமக்கு நிஃப்டி 50ல கேப் அப் நம்ம எதிர்பார்க்கல. ரெண்டாவது மார்க்கெட் ஒரு ஸ்லோவாக மேலே புஷ் ஆகி ஒரு 25,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளோட நிஃப்டி 50ல. அண்ட் இந்த நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 25,000ல் ஸ்ட்ராங்கான ஒரு ஓஏ சேஞ்ச் இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச். அந்த 25,000ல் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும், 25,000ல் பார்த்தீங்கன்னா ஓஏ சேஞ்ச் மட்டுமே நமக்கு வந்து அதாவது டோட்டல் ஓஏ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓஏ சேஞ்ச் மட்டுமே 90 லட்சம் குவான்டிட்டிஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி 24,900ல் பார்த்தீங்கன்னா 95 லட்சம் குவான்டிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வைக்கும்போது புட் ஓஏ அப்புறம் புட் ஓஏ சேஞ்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் ஓஏ, அதுக்கப்புறம் கால் ஓஏ சேஞ்ச். ஸோ எவ்வளவு சேஞ்ச் இருக்குன்னா நமக்கு 24,900ல் 95 லட்சம் குவான்டிட்டிஸ் சேஞ்ச் இருக்குது. ஸோ அப்போ இவ்வளவு ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன் க்ரோத் இருக்கும்போது நமக்கு வந்து நிஃப்டியில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 25,900ல் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இதை தாண்டி மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ இப்போ மார்க்கெட் க்ரோ ஆகலாம், க்ரோ ஆனால் இதை தாண்டி போகிறதுக்கான கம்மி. அண்ட் ரெண்டாவது விஷயம், இன்றைக்கி வந்து நம்ம கேப் அப்பும் எதிர்பார்க்கல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி மார்க்கெட் அப்படியே ஸ்லோவாக க்ரோ ஆகி 25,900 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது நம்ம வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி நம்ம ரெண்டாவது சைடும் பார்க்கணும். ஸோ இன்கேஸ் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத மாதிரி மார்க்கெட் கீழே விழுதுன்னா எவ்வளோ வரைக்கும் கீழே வரலன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து காலையில் க்ரீன் கேண்டில் வந்து மேலே போகலை அப்படின்னா நம்ம வந்து 24,500 இல்லைனா 24,700 வரைக்கும் வரலாம். அப்போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவரில் எந்த பக்கம் மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது. இந்த 24,760 கிராஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் மேலேயும், அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து கீழேயும் வர்றதுக்கான வாய்ப்பு. இதுதான் வந்து நிஃப்டி 50ல இன்னையோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. ரெண்டாவது நம்ம சென்செக்ஸ். அப்போ சென்செக்ஸ்லேயே நம்ம அதே மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி தான் வந்து ஃப்ரெஷ்ஷான வீக்லி ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகும். அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் அப்படி பாசிட்டிவாக போனாலும் நேற்று எந்த லெவல் இருந்துச்சோ அந்த லெவல் வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு போகும். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராங்கான கேப் அப் எதுவும் எதிர்பார்க்காதனால இந்த 81,600 வரைக்கும் சென்செக்ஸ் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அண்ட் நிஃப்டியில் சொன்ன மாதிரியே இன்கேஸ் நமக்கு வந்து 80,500 கீழே கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கேப் ஃபில்லிங் எல்லாம் நேற்றோட கேப் ஃபில்லிங் முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிறனால இங்கேருந்து 80,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். ஸோ பாசிட்டிவாக தான் நம்ம இருக்குன்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணுறோம். ஆனால் இன்கேஸ் நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3-4 கேண்டில் ரெட் கேண்டிலாக வந்துருச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் புஷ் இருக்கும். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் சென்செக்ஸ்லையும் நமக்கு நிஃப்டியில் எதிர்பார்க்குறது. ஆனால் நம்ம பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டி நேற்று ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருந்தாலும் நம்ம வந்து டே கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன் சைட் வந்தது ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங்க்கு அப்புறம் மேலே புஷ் ஆயிருக்கு. ஸோ இந்த பியரிஷ் என்கல்ஃபிங் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில். ஸோ அப்போது இந்த க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக என்கல்ஃப் பண்ணியிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 29ஆம் தேதி டாஜி கேண்டிலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங்காக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங். ஸோ இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி மேலே இன்னும் புஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து புஷ் ஆச்சுன்னா 55,000 வரைக்கும் அழகாக மார்க்கெட் வந்து புஷ் ஆகும். ஸோ அப்போ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்ஸ் ஒரு ஃபஸ்ட்டு ½ அன் ஹவரில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து 55,000 வரைக்கும் புஷ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ரேஞ்ச் பவுண்டாக ஒரு 200-300 பாயிண்ட்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்கும் அண்ட் ஸ்ட்ராங்கான பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அதே சமயம் நம்ம நிஃப்டியும் சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் மாதிரி நேற்று எந்த ஹை இருந்துச்சோ அந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் பில்ட் பண்ணுறது. ரெண்டாவது மார்க்கெட்டோட வாலடைலிட்டி கம்மியாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட எஃப்ஐஐ டேட்டா. ஸோ எஃப்ஐஐ டேட்டாவில் நேற்றோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து ரொம்பவே லோ. ஸோ எவ்வளவு வாங்கியிருக்காங்களோ அவ்வளவையும் விற்றுருக்காங்க. ஸோ மேபி இவங்க பையிங் ஃபுல்லுமே கேப் அப்பில் வாங்கியிருந்துருக்கலாம். ஸோ ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பையிங்கில் வாங்கி மார்க்கெட்டை மேலே கொண்டு போய் அதுக்கப்புறம் செல்லிங்கில் விற்றுருந்துருக்கலாம். ஸோ கிளியராக நம்மளால் சொல்ல முடியாது. பட் இந்த ஒரு வேல்யூஸ் பார்க்கும்போது நமக்கு அதான் தெரியுது. ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி அவங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மார்க்கெட் பொசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட் பொசிஷன்ஸ் எடுக்கும்போது மார்க்கெட் மேலே புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள்.
இன்றைக்கி வந்து வாலட்டிலிட்டி கம்மி தான். ஏன்னா நமக்கு வந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி. இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புது கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் ஃபில் ஆக போகுது. ஸோ இது ரெண்டும் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்து வந்து நம்மளோட இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், அதாவது இந்த கோர்ஸ் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு மீட்டிங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் நான் லிங்க் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நன்றி, வணக்கம், கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.